வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். சாணக்கியனை கொலை செய்ய சதி ராஜாங்க அமைச்சர் ஒருவர் தொடர்பு வெளியானது பரபரப்பு செய்தி ஒன்று. தம்மை கொலை செய்ய ராஜாங்க அமைச்சர் ஒருவர் சதித்திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு புலனாய்வு தகவல் ஒன்றை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். படுகொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் சர்வதேச புலனாய்வு தகவல் ஒன்றின் அடிப்படையில் செய்தி ஒன்று கடந்த 20ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. ஆளுங்கட்சி ராஜாங்க அமைச்சர் ஒருவர்தான் இந்த சதியின் பின்புலத்தில் இருப்பதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறித்த ராஜாங்க அமைச்சர் உஜித்தனாரி தாக்குதல் பல்வேறு மனித படுகொலுடன் தொடர்புடைய என்றும் குறித்த செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது. இதனால் இந்த செய்தி தொடர்பில் பரிசீலனை செய்து சபாநாயகர் ஊடாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் என்று சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த செய்தி உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. ஆனால் குறித்த நபர் பல்வேறு படுகொலுடன், குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் படுகொலுடன் நேரடி தொடர்புடைய என்று பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற சாணக்கியன் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். உயிரையும் தியாகம் செய்ய தயார் வைத்தியர் அர்ச்சுனா. சுகாதார கட்டமைப்பில் மாற்றம் கொண்டுவர தன் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக சவககிரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சுமத்தியிருக்கின்றார். ஆகையினால் தன் தலையை நோக்கி சுடுமாறும் கால்களில் சுட வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். சிங்கள மக்களை சென்றடையும் வகையில் குறித்த காணொளியில் சிங்கள மொழியிலும் பேசியிருக்கின்றார். நான் எதிர்கொண்ட சவால்கள் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். சவகச்சிறு வைத்தியசாலைக்கு பதில் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்ட தொடக்கம் இடம்பெற்ற அனைத்து விடயங்களையும் சிங்கள மக்களுக்கு சென்றடையும் வகையில் அவர் பேசியிருக்கின்றார். குறித்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் வெளிப்படுத்தியதாகவும் இதனால் என்னை அங்கிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் ஒரு பகுதியாக வைத்தியசாலை கைவிட்டு வைத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் சொல்லியிருந்தார். ஒரு கட்டத்தில் தான் வைத்தியசாலையிலிருந்து செல்வதாகவும் ஆகையினால் வைத்தியர்கள் கடமைக்கு திரும்புமாறும் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த கால பகுதியில் தான் தனி ஒருவராக வைத்தியம் பார்த்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் குறித்த வைத்தியசாலையில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் போராட்டம் செய்தனர். வடக்கில் இருக்கும் மக்களுக்கு நாட்டை பிளவுபடுத்தும் எண்ணம் இல்லை. வடக்கில் இருக்கும் அரசியல்வாதிகளை இவ்வாறு பேசுகின்றார் என்றும் கணக்கில் கொள்ள வேண்டாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி ராஜா போல் செயற்படுகின்றார் என்றும் சுகாதாரம் தொடர்பில் வடமாகாணம் வேறொரு நாடு போல் செயற்படுகின்றது. யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அபிவிருத்தி பணிகள் செய்ய பயந்த சத்தியமூர்த்தியின் காலை பிடிக்க வேண்டியிருக்கிறது. நான் சொல்வது பொய்யாக இருந்தால் விசாரணை ஆரம்பியுங்கள். நான் இதை சொல்வதனால் என்னை கொலை செய்யக்கூடும் என நான் பயப்படப் போவதில்லை. சுகாதார கட்டமைப்பில் மாற்றங்கள் கொண்டு வர தன் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகையினால் தன் தலையை நோக்கி சுடுமாறும் கால்களில் சுட வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். முன்னாள் சவகச்சிறை வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா. எனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து வெகு நாட்களாகின்றது. இந்த பெரும் சுமையை ஒரு சின்ன கைகளில் சுமந்து அழகு பார்க்கும் இனிய தமிழ் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய இந்த நம்பிக்கை இந்த கணத்தில் நான் பிழையான வழியில் அவமதிப்பேன் என்றால் இந்த வீரம் செறிந்த தமிழத்தின் மிகப்பெரிய துரோகியாக நானாகவே இருப்பேன். இந்த உன்னதமான பணி எனக்கு தந்த எனதருமை தமிழ் சொந்தங்கள், இந்த வீர போராட்டத்தில் தங்களை ஆகுதியாக்கி கொண்ட அண்ணன்மார்கள், அக்காமார்கள், தம்பிகள், தங்கிகள் அனைவருக்கும் என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடன் இது மட்டுமே. எப்போதுமே உங்கள் நம்பிக்கை புதல்வனாக இருந்து மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இனிவரும் காலங்களில் எமக்கு முக்கிய காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கான மக்களின் போராட்டத்தில் இன்றிருந்து நான் முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு விட்டேன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் என்று வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். அமைச்சரவைக்கு ஜனாதிபதி ரணில் வழங்கியிருக்கும் விசேட பணிப்புரை. ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடத்தில் நிச்சயம் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். அத்துடன் 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் ஏனைய தேர்தல்கள் தொடர்பில் பல்வேறு வதந்திகள் பரவுகின்றன. எனினும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்த பின்னரே வேறு எந்த தேர்தலையும் நடத்த முடியும். எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அனைவரையும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார். வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்திருக்கும் நபர்கள் தொடர்பில் அரசாங்கம் விடுத்திருக்கும் நடவடிக்கை. வங்கிகளில் தங்க நகைகள் அடகு வைத்துள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் உரிமம் பெற்ற வங்கிகளில் பெற்ற முற்பணத்துக்கு வருடாந்தம் 10% உச்ச எல்லைக்கு உட்பட்ட சலுகை வட்டி திரைசீலிருந்து வழங்குவதற்கு பொருத்தமான வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்படுகிறது.
நிதி பொருளாதார நிலைப்படுத்தல் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்ட முன்மொழிவுகளுக்கு இவ்வாறு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் சமீப காலமாக நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடியானது பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கின்றது. இதன் விளைவாக தங்க நகைகள் அடமானம் வைக்கும் செயற்பாடுகள் பொதுமக்களிடத்தில் வெகுமாக அதிகரிக்கின்றன. 2019ஆம் ஆண்டில் 210 மில்லியன் அளவில் அடகு முற்பண நிலுவைத் தொகை இருந்தது. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதமளவில் 571 பில்லியன் வரை அதிகரித்திருந்தது. அதற்கமைய வாடிக்கையாளர்கள் தனிநபர் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் உரிமம் பெற்ற வங்கிகளில் பெற்ற முற்பணத்துக்கு வருடாந்தாம் 10% உச்ச எல்லைக்கு உட்பட்ட சலுகை வட்டி திரைசிலிருந்து வழங்குவதற்கு பொருத்தமான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். அரசாங்கத்திலிருந்து வெளியேற தயாராகும் மஹிந்த நேனர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து அரசாங்கத்துடன் இணைய இணக்கம் தெரிவித்திருக்கும் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உடனடியாக அழைத்து வருமாறு அறிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அறிவிக்கப்படுகிறது. எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைய மாட்டார்கள் என்ற ஜனாதிபதிக்கு விசுவாசமான கட்சிகள் அறிவிக்கின்றனர். அமைச்சிலிருந்து விலகுவதற்கு வெளியிருந்து ஆதரவு தருவதற்கும் தயார் என்றும் சொல்லப்படுகிறது. இளம் காதல்களின் மிக மோசமான செயல். காலி பிரதேசத்தில் காதல் ஜோடி ஒன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவிக்கின்றனர். தங்கள் நண்பியின் வீட்டுக்கு சென்ற காதல் ஜோடி நண்பியின் ஏடிஎம் அட்டையை திருடி பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். திருடிய ஏடிஎம் அட்டையின் மூலம் 3,10,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் 18 வயதுடைய பாடசாலை மாணவ மாணவிகள். நண்பியின் வீட்டுக்கு சென்றபோது அவருக்கு தெரியாமல் அதனை திருடியிருக்கிறார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோத்தபா ராஜபக்ச நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல உதவிய இலங்கை விமானப்படை. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச 2022ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதியன்று நாட்டிலிருந்து மாலைதீவுக்கு தப்பிச் செல்வதற்கு இலங்கை விமானப்படை நிதி அளித்துள்ளமை தெரிய வந்திருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. எனினும் இதுவரை இந்த பயணத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு குறித்து இலங்கை விமானப்படை இன்னும் கருத்து வெளியிடவில்லை. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற பாரிய மக்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் இரண்டையும் போராட்டக்காரர்கள் ஆக்கிரமித்திருந்தனர். இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி கோத்தபா ராஜபக்ச அவரது மனைவி 2 மெய்ப்பாதுகாவலுடன் அதிகாலையில் மாலைதீவுக்கு விமானப்படை விமானத்தில் புறப்பட்டிருந்தார். இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசின் ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் அரசாங்கத்தின் தலைவர் ஆயுதப்படைகளின் தளபதி என்ற அடிப்படையில் கோத்தபா ராஜபக்சவுக்கு இந்த விமான வசதி ஒப்புதல் வழங்கியதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது. என்றாலும் இந்த விமான போக்குவரத்தின் இரகசியத்தன்மை காரணமாக ஒப்புதல் ஆவணத்தின் விவரங்கள் வெளியிட முடியாது என்ற விமானப்படை அறிவித்துள்ளனர். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 206 ரூபாய், கனேடியன் டாலர் 225 ரூபாய், யூரோ ஒன்றின் பெறுமதி 337 ரூபாய், சிங்கப்பூர் டாலர் 231 ரூபாய், ஸ்டேர்லிங் பவுண்ட் 400 ரூபாய், சுவிஸ் பிராங்க் 349 ரூபாய், ஐக்கிய அமெரிக்க டாலர் 308 ரூபாய், பஹ்ரைன் தினார் 805 ரூபாய், குவைத் தினார் 993 ரூபாய், ஓமான் ரியால் 788 ரூபாய், கட்டார் ரியால் 83 ரூபாய், சவுதி அரேபியா ரியால் 80 ரூபாய், ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 82 ரூபாய். தொடர்ந்து அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். அந்த சந்திப்பு தொடர்பான வீடியோ விளக்கங்களை தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். கேட்கிறார் என்றால் அந்த மருத்துவ மாபியாக்கள் என்றால் என்ன என்று சம்பந்தமாக கைத்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு மனத்தியாளங்களுக்கு என்னால் விளங்கப்படுத்த முடியும். மருத்துவ மாஃபியா என்றால் என்ன, அதாவது மெடிக்கல் ட்ரக்ஸ் வந்து எப்படி பிள்ளையாக பாவிக்கப்படுகிறது, எவ்வாறு சாதாரணமாக ஒரு நோயாளிக்கு காலில் ஒரு புண் இருந்தால் அந்த மருந்தை அதுக்குரிய குடிக்கின்ற மருந்தை கொடுத்து நாங்கள் வீட்டில் அனுப்பக்கூடிய வசதி இருந்தும், வெளிநாட்டில் யாராவது இருக்கிறார்களா கால் வந்து செப்சிஸ் ஆக்கிடும் என்று சொல்லி சம்திங் வென்ட் ராங், ட்ரை அகைன். அந்த நான் ஒரு ரேடியோ ஒன்றில் இணைந்திருந்தேன், அதைத்தான் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணினேன் அவருடைய கதைப்பதற்கு. இந்த மருத்துவ மாபியாக்கள் என்னென்னு சொல்லி இவர்கள் என்ன சொல்வது என்றால், சாதாரணமாக இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி என்று சொல்வார்கள். அதாவது வந்து எனக்கு தெரிந்த நாலேஜ் வந்து இன்னொரு அதாவது வந்து
பேஷண்ட்ஸுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நான் இப்போ செப்சிஸ் என்று சொன்னால் அந்த செப்சிஸ் என்றால் என்ன என்பதை தமிழில் விளங்கப்படுத்த வேணும். அதாவது உங்களுடைய குருதியில் பாக்டீரியாக்களோ வைரஸ்களோ பாக்டீரியாக்கள் அதாவது அப்படி சொல்லக்கூட ஒரு நோய் கிருமிகள் உங்களுடைய குருதியில் போயிருக்கின்றது, அதை சொல்லுவோம் நாங்கள் செப்சிஸ் என்று சொல்லி. அப்போ அது சம்பந்தமான விளக்கங்களை கூட நாங்கள் சொல்வதில்லை. அதை நாங்கள் மெடிசினில் சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி, மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதை சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி. அப்போது மக்களிடம் எங்களிடம் கேட்பார்கள் இது பாரிய பிரச்சனையா இல்லையா என்பதை. அதை நான் இல்லை அது பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு நாளைக்கு மருந்து குடித்து வாங்கன்னு சொல்லி உண்மையை கூட சொல்லலாம். யாராவது உங்களிடம் வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கிறார்களா? இது சில நேரங்களில் உங்களை காலை கலட்ட வேண்டி வரும். அதனால் ஓட்டில் அட்மிட் பண்ணி 5 நாள் ஆன்டிபயோட்டிக் அடிக்கலாம் என்பது நான் உங்களை சில நேரத்தில் உங்களை வழி நடத்தலாம். அது மட்டுமல்ல, மெடிக்கல் மாஃபியா என்று சொன்னால் எங்களோட கோஆப்ரேட், அதாவது வந்து பிரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வந்து தாராளமாக கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஃபண்ட் பண்ணும். டிரெக்டாவோ இன்டிரெக்டாவோ ப்ரோக்ராம்ஸுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணவோ ஃபண்ட் பண்ணும். அப்படி ஃபண்ட் பண்ணுகின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த அதாவது எங்களோட ஹாஸ்பிட்டலை டவுன் ஆக்குவதற்குரிய மறைமுகமான வேலைகள் பார்ப்பார்கள். உதாரணத்துக்கு செக்யூரிட்டி கார்டு ஆக்களை வைத்து அடித்தால், உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு காலத்தில் செக்யூரிட்டி கார்டு வந்து ஒரு மனநோயாளியை அடிப்பது போன்ற ஒரு வீடியோக்கள் வந்திருந்தது. ஆனால் நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்திருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவர்களை எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பேன். பேஷண்ட்டில் அப்படி கை வைக்கல. இந்த வைத்தியசாலை என்பது பேஷண்ட்களுக்கானது, எங்களுக்கானது இல்லை. பேஷண்ட் தான் எங்களுடைய தெய்வம், அவர்களைத்தான் நாங்கள் அவரிடம் தான் படிக்கிறோம். அப்போ அப்படியான ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் அனுப்பியிருக்கலாம். சாதாரணமாக நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீலங்காவில், அதாவது தேசிய வைத்தியாலய இலங்கையில் வந்து நாங்கள் யாருக்குமே செக்யூரிட்டி கார்டை வைத்து அடிக்க இயலாது. ஏனென்றால் நேஷனல் ஹாஸ்பிட்டலே கொளுத்தி விடுவார்கள். அந்த நிலைமைக்கு தான் இங்கே இருக்கிறது. ஆனால் அங்கே ஆடு மாடுகள் போல் மந்தைகள் போல் ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளால் 12 மணிக்கு பார்க்க விடுவது, அது ஒரு பேஷண்ட் வெயிட்டிங் சிஸ்டம் ஒன்றை கொண்டு வந்துருக்கணும். 12 to 1 நீங்கள் பேஷண்ட் வெயிட்டிங் சிஸ்டம் உண்டு. அதாவது வந்து நான் ஹெல்த் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பப்ளிக் என்று சொல்கிறது. அதாவது ஹெல்த் இல்லாமல் அதாவது ஹெல்த்துக்கு சம்பந்தம் இல்லாத எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பப்ளிக் என்று சொல்கிறது. அதை நாங்கள் இப்போவோ இன்னமோ செய்திருக்க வேண்டும். ஆனால் அதுகள் எல்லாம் செய்யவில்லை. அதைத்தான் இந்த மெடிக்கல் மாஃபியா என்று சொல்வார்கள். கதைப்பதற்கு பல விடயங்கள் இருக்கிறது, பார்ப்போம். அந்த ஆடியோ, அதாவது ஸ்டூடியோவில் மறுபடியும் எங்களால் இணையக்கூடியதாக இருக்குமான்னு பார்க்கிறேன். அது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரீம் லைன் வீடியோன்ற ஒரு ஜூம் மீட்டிங் இல்லை, அதோட மட்டும் எனக்கு நார்மல் கோலும் அதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இணைந்திருக்கிறோம், பார்ப்போம். பாஸ்கரன் அண்ணா, இன்னைக்கு கேட்குறதா உங்களுக்கு? நான் கதைக்கிறது கேட்கின்றதா? ஆஸ்திரேலியாவில் இருந்து இன்னொரு மீடியா ஒன்றில் என்னிடம் கேள்வி கேட்டார்கள். அப்போ அதை நான் எங்களுடைய பொதுமக்களும் கேட்கட்டுமே என்று தான் நான் இந்த லைவுக்கு வந்தேன். ஓமண்ணா வணக்கம். சாரி, அந்த இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பிரச்சனையாக இருந்தது. நீங்கள் மெடிக்கல் மாஃபியா சம்பந்தமாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், சொல்லுங்க. அதாவது மெடிக்கல் மாஃபியா என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அது இப்பொழுது அது மிகவும் பிரபல்யமாக எல்லோராலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு விழிப்புணர்வையும் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அதே வேளையிலே ஆதாரங்கள், இப்படியான விடயங்களை அவர்கள் செய்து அர்ச்சனா என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் அர்ச்சனா? அதற்குரிய சின்ன ஆதாரங்களை நான் உங்களுக்கு சிம்பிளான ஆதாரங்களை ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன், திரும்பவும் சொல்லுகிறேன். சாதாரணமாக யாழ்ப்பாணத்திலே அண்ணா நீங்கள் உள்ள அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வந்து பொதுமக்கள் தங்களுடைய கைகளால் மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்றது ஓஓபி என்று சொல்றது, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்லி, அந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி ஒன்றை செய்வோம். இதே தெற்கிலும் செய்வோம், அப்போது உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். அது முதலாவது. இரண்டாவது, சாதாரணமாக பொதுமக்களுக்கே தெரியும், யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் போகின்ற எல்லா நோயர்களையும் நாங்கள் எப்படியோது பிரைவேட்டுக்கு இழுக்கிறோம். அதாவது இங்கே செய்யலாது, சர்ஜிக்கல் லிஸ்ட் வந்து இங்கே வந்து எலக்டிவ் சர்ஜரி செய்யலாது, எலக்டிவ் சிசேரியன் செக்ஷன் செய்யறதால் நீங்கள் பிரைவேட்டுக்கு போங்கோ, பேஷண்ட்ஸுக்கு வந்து எலக்டிவ் சிசேரியன் செய்வதற்குரிய அதாவது வந்து பார்க்கறதுக்குரிய வசதிகள், அதாவது சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதே நேரம் சேம் டைம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்குரிய செலவு என்னென்றை பார்த்தால், சாதாரணமாக சிசேரியன் செக்ஷனுக்கு வந்து
கவர்மெண்ட், அதாவது ஹெல்த் எக்கனாமிக்ஸ் படித்தவர்கள் யாருக்காவது விளங்கும், சிசேரியன் செக்ஷனுக்குரிய கவர்மெண்ட் செலவழிக்கிற காசு சாதாரணமாக பிரைவேட்டு செலவழிக்கணும். சாதாரணமாக பிரைவேட்னு சொல்வது யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரைவேட் அல்ல, கொழும்பில் உள்ள பிரைவேட் வைத்தியசாலையில் செலவழிப்பதில் 3 மடங்கு என்பது ரிசர்ச்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் ஆதாரங்களாக சொல்ல தேவையில்லை, அதை ஆராய்ச்சி கட்டுரைகளாகவே தரலாம். சரி, இந்த மாதிரியான ஆதாரங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? அதாவது நான் ஏன் இவற்றை கேட்கின்றேன் என்றால், இப்பொழுது பலர் தப்பி விடுவார்கள். அவர்கள் செய்தவற்றை எல்லாமே தப்பி விடுவார்கள் நீதிமன்றங்களிலே. ஆகவே நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? அப்படியான தகவல்களை வழங்க முடியுமா என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? நான் நீதிமன்றம் சம்பந்தமாக இந்த விடயத்தில் கதைக்க விரும்பவில்லை. சில நேரம் நீதிமன்ற அவமதிப்பு சாதனமாக எனக்கு வழக்கு போடலாம். ஆனாலும் நொதர்ன் ப்ரொவின்ஸ் ஒடிட்டால் தாராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சம்பந்தப்பட்ட வைத்தியர் எவ்வளவு களவெடுத்திருக்கிறார் என்ற சம்பந்தமாக, பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அவர் எவ்வளவு களவெடுத்திருக்கிறார் என்பது சம்பந்தமான நொதர்ன் ப்ரொவின்சியல் ஆடிட்டே இருக்கிறது, ஒரு ப்ரொவின்சியல் ஆடிட் ரிப்போர்ட்டே இருக்கிறது. ஆகவே அது ஒரு ஆதாரமாக கூட. அது மட்டுமில்ல, தாராளமான ஆதாரங்கள் என்னோட கைவசம் இருக்கிறது. மக்கள் பொது அதே வேளையிலே அது மட்டுமல்ல ஏனென்றால் சாவகச்சேரி மக்கள் அன்று யூடியூப் சேனல் மக்களை கேட்கின்ற போது அந்த அப்பாவி மக்கள் சாவகச்சேரியிலே அதிகமான மக்கள் பெரும்பாலும் தோட்டம் தொழில்களை செய்கின்றவர்கள். அவர்கள் சொல்லுகின்ற போது இன்னசென்டாக, அப்பாவிகளாக கூறுகின்றார்கள், நாங்கள் வந்தோம், எங்களை அனுப்பினார்கள், எங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை, எங்களுக்கு பிரைவேட்ல போய் எடுக்க சொன்னார்கள், இப்படி எல்லாம் சொல்லுகின்ற போது அது மிகப்பெரிய சாட்சியம். இதை யாராலுமே மறக்க முடியாது. ஏனென்றால் அந்த மக்கள் பொய் சொல்ல தெரியாதவர்கள் அல்லது இன்னசென்டான மக்கள், அவர்கள் நடந்ததை அப்படியே கூறிவிட்டார்கள். இது எல்லாம் எல்லா வீடியோக்களிலுமே இருக்கின்றது. ஆனால் நான் கேட்டதற்கான காரணம், இதுக்கு மேலதிகமாக நீதிமன்றம் அப்படியான இடங்களிலே கேட்டேன். நீதிமன்றம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கேட்டால் அது சம்பந்தமாக தாராளமாக என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது நீதிமன்றம் சமர்ப்பிப்பதற்கு. சரி, அது மிக நல்ல மரபலி. இப்பொழுது நான் அதை வைத்துக் கொண்டுதான் இன்னொரு கேள்வியை கேட்கின்றேன். என்னென்றால், உங்கள் மேல் 5 வழக்குகளை தொடுத்திருக்கிறார்கள். இது என்னவென்றால், குற்றம் சாட்டப்பட்டவர்களால் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையாக அடி வாங்கியவர் அல்லது இதிலே பட்டவருக்கு தான் உண்மையாக போலீசாரோ அல்லது மற்றவர்களோ சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே மாறி நடந்திருக்கின்றது. உங்களுக்கு அடித்தவர்கள் வழக்கு போட்டிருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் ஏன் நீங்கள் வழக்கு போடவில்லை? ஏன்னா உங்களுக்கு அடித்திருக்கிறார்கள், அது வீடியோவில் எல்லாம் வந்திருக்கின்றது. ஏன் நீங்கள் வழக்கு போடவில்லை என்று கேட்டால் அதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கே தெரியும், நாங்கள் இருப்பது இலங்கையில். இரண்டாவதாக, நான் போட்ட வழக்கை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பிறகு கூட நான் என்னுடைய கையால் எழுதி FIR புத்தகத்தில் அதை ஒட்டி அதனுடைய பிரதியும் வாங்கி கொண்டிருக்கிறேன். அவர்கள் நீதிமன்றத்துக்கு எடுக்காமல் மற்ற வழக்குகளை எடுத்திருப்பது உங்களுக்கு சாதாரணமாக விளங்கி இருக்கும். நாங்கள் இப்போது இருப்பது இலங்கையில் என்பது. அந்த இலங்கையில் என்ற காரணத்தினால் முக்கியமாக பல விடயங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் உங்களை போன்ற ஒருவர் துணிந்து இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றீர்கள். சாவகச்சேரி வைத்தியசாலையிலே 25 வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவர் கூட இவர் செய்வது சரியாக இருக்கின்றது என்று ஒருவர் கூட உங்களோட நிற்கவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு பின்னால் ஏதோ விடயங்கள் இருக்கின்றது, அல்லது அவர்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு பார்வை இருக்கின்றது. இதிலே எந்த பார்வை, அதாவது ஏன் அப்படி நிற்கின்றார்கள் என்றால், அந்த 25 வைத்தியர்களிலே
நீங்கள் செய்த அந்த சேவையை அல்லது நீங்கள் செய்த ஒரு பெரிய விடயத்தை அங்கீகரிக்க ஒருத்தரும் இருக்கவில்லையா? இது சம்பந்தமாக தொலைபேசி உரையாடல்கள் என்னால் காட்ட முடியும். ஆனால் அது முதுகில் குத்துவது. அவர்கள் என்னோட வைத்த நம்பிக்கைக்காக நான் செய்கின்ற துரோகமாகவே நான் நினைக்கிறேன். அது சம்பந்தமாக அவர்களுடைய பேரை சொல்லாவிட்டாலும் இந்த 25 வைத்தியர்களில் 19 வைத்தியர்கள் என்னுடன் கதைத்து கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள் அண்ணா எங்களுக்கு இப்படி அதாவது GMOA எனப்படுகின்ற ட்ரேட் யூனியனுக்கு எதிராக நாங்கள் உங்களுடைய பக்கம் சேர்ந்து விட்டு நாளை நீங்கள் இன்னொரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வேற வைத்தியசாலை மாறி போய்விடுவீர்கள், இவர்கள் என்னை சாகும் வரை பழி வாங்குவார்கள் என்று சொல்லி அழுத சந்தர்ப்பங்களும் உண்டு. இரண்டாவது, அண்மையில் ஒரு கன்சல்டன், அதாவது வைத்திய கலாநிதியும் அல்ல, கன்சல்டன் ஒருவனுடைய இன்னொரு ஒரு உறவுக்கார முறை ஒருவர் என்னிடம் கதைத்திருந்தார். அவரை வீடு போய் மிரட்டி இருக்கிறார்கள். உங்களுடைய ஹஸ்பண்டை யாழ்ப்பாணத்தில் தூக்குவோம் என்று, யாழ்ப்பாணத்தில் வைத்தியசாலையில் இருந்து தூக்குவோம் என்று வீடு போய் கதைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான அதாவது போஸ்ட் ஒன்றை ஷேர் பண்ணியதற்காக மட்டும்தான் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்றால் வைத்தியர்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை எண்ணி பாருங்கள். இரண்டாவது, எனக்கு சம்பந்தப்பட்ட வைத்தியர் என்னையே என்னுடைய வைத்தியசாலையில் எனது கட்டுப்பாட்டில் உள்ள வைத்தியசாலையில் பூந்து அடிப்பார்களா இருந்தால் சம்பந்தப்பட்ட வைத்தியரோ அவருடைய சங்கமோ மிச்சம் மற்றவர்களை எவ்வாறு செய்வார்கள் என்று யோசிக்கிறீர்கள்? எல்லாருக்கும் முதுகெலும் இருக்கிறதா அல்லது எல்லாரும் துணிந்தவர்களா இப்படி இவரோட சண்டை பிடிப்பதற்கு? அதுதானா காரணம்? ஓகே, நன்றி. அவருடைய தொடர்பை ஏற்படுத்த முடியாமல் போய்விட்டது. நீங்கள் சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு வானொலி ஒன்று என்னுடைய கேள்விகளை கேட்பதற்கு இணைந்திருந்தார்கள். எங்களுடைய இலங்கை மக்கள் அந்த வானொலியை நான் நினைக்கவில்லை அவருடைய அவருடைய தளத்தை அல்லது அவருடைய ஃபேஸ்புக் லைவை பார்க்க முடியும் என்று. அதனால் நான் உங்களை என்னுடைய லைவ் மூலம் இணைத்து கொண்டேன். இப்போதுதான் மினிஸ்ட்ரிக்கு போனேன். இன்று ஒரு கடிதம் இருக்கவில்லை. இன்று நான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஐயா அவர்களை நான் இன்று சென்று சந்தித்தேன். அவர்களுடன் கலந்துரையாடினேன். இது ஒரு அடிப்படையான சாதாரணமான ஒரு கலந்துரையாடல் மட்டுமே. மக்களின் குரலாக இன்றிலிருந்து நான் என்னை மாற்றிக்கொண்டேன். மக்கள் என்ன சொல்வார்களோ அதை நான் செய்வேன். முக்கியமாக எங்களுடைய யூடியூப் தளங்களை பாவிக்கின்ற சுதந்திர ஊடகவியலாளருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நான் சாப்பிடாமல் இருந்து கூட உங்களுக்கு வீடியோ தந்திருக்கிறேன், உங்களை பார்க்க சொல்லியிருக்கிறேன். நான் கஷ்டப்பட்டிருக்கிற நேரங்களில் கூட, தண்ணி குடிக்காமல் இருக்கிற நேரங்களில் கூட 47 நிமிடங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ தந்திருக்கிறேன். உங்களுடைய 2000 வியூஸில் இருந்ததை 1,27,000 வியூஸுக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறேன். ஆகவே உங்களுடன் நான் அன்புடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எனது சம்பந்தமான தகவல்களை பாதியாக எழுதி நீங்கள் அதில் பிரபலம் அடைவதென்றால் அது உங்களுடைய விருப்பம் என்றால் தாராளமாக செய்யுங்கள். எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு மக்களுடைய பார்வையில் நீங்கள் உங்களுடைய இதில் கெடுத்துக்கொள்ளார்கள். வெளிநாட்டில் இருந்து கூட அழைத்து கேட்கிறார்கள், யூடியூப்பில் என்ன பிடிப்படியாக எழுதுகிறார்கள் என்று. பொதுவாக மக்களுக்கு பொது அபிப்பிராயம் உண்டு. அந்த அபிப்பிராயத்தை தாங்கள் தயவு செய்து தங்களுடைய யூடியூப் நோக்கி திருப்ப வேண்டாம். நான் உங்களை எல்லாருமே அதிகமாக நம்பினேன், உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொன்னேன். நீங்கள் லைக் எடுக்கிறதாலேயோ உங்களோட வியூவாலேயோ உங்களுக்கு ஒரு காசு வந்தால், நாளைக்கு நான் செத்தால் கூட அந்த காசுகள் உங்களுக்கு பிரயோசனப்படட்டும். என்னால் அர்ஜுனா அண்ணாவால் தான் என்னுடைய 22,200 வியூவர்ஸ் இருந்தது கிட்டத்தட்ட 1,37,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அண்மையில் ஒரு நண்பன் சொன்னான். அப்போது நான் அவர்களை அண்ணா தம்பியாகவே பார்க்கிறேன். அதனால் வெளியிடுகின்ற விஜயங்களை சமூக நலன் சார்ந்து பக்குவமாக வெளியிடும் வரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.